யூடியூப் சேனல் பார்த்து தான் இங்கே வந்திருந்தோம். ரொம்ப நாளாக முன்னாடி எனக்கு தெரியும் அவரை இங்கே வரணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். 2, 3 தடக்க வந்து வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வர்றதுக்கு. ஏற்கனவே ஒரு எக்ஸிஸ்டிங் செட்டப் இருந்தது. ஸோ இப்போ வந்து டிஎஸ்பி மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வந்து பிளாம் சூப்பர் ரிலாக்ஸ் 165Xும் பின்னாடி வந்து 165Sம் போட்டிருந்தோம். அது போக ஹீலிக்ஸ் D4 போட்டிருந்தோம். அப்புறம் மொரைலோட 1 பாயிண்ட் எம்பிடி 1.5 ஒன்று போட்டிருந்தோம், மோனோ ஆம்ப்பு. அப்புறம் சப்பு வந்து அல்பைனோட டிஎம் சீரிஸு 10 இன்ச் சப் போட்டிருந்தோம். இப்போ வந்து ஸ்டெக்கோட 10 சேனல் டிஎஸ்பியை போட்டு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். எதிர்பார்த்ததை விட நல்ல அவுட்புட் இருக்குது. சூப்பராக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டெமோவும் காமிச்சார் அவர். அவரோட வண்டியில் காமிச்சார். சூப்பராக இருந்தது. அவரோட வண்டியில் டெமோ கேட்கும்போது சூப்பராக இருந்தது. அவர் அப்போ சொன்னார், இது வந்து நான் மியூசியம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவரோட ஸ்பீக்கர்ஸு பிளாம் வந்து நாங்கள் அவரோட இதை பார்த்துட்டு தான் பிளாமே வந்து பிக் பண்ணோம். அவரோட ஆடியோ பார்த்துட்டு தான் நான் பிளாம் ஸ்பீக்கரே பிக் பண்ணேன். எனக்கு இல்லாட்டி முன்னாடி தெரியாது பிளாம் ஸ்பீக்கர் பற்றி. அவரோட 2, 3 ஆடியோ பார்த்துட்டு தான் நான் பிளாம் ஸ்பீக்கரே பிக் பண்ணேன். நல்லா இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்குது. இப்போ அவர் டியூன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்றைக்கி நம்மகிட்ட ஒரு ஹோண்டா எலிவேட் கொண்டு வந்திருக்காங்க. ஹோண்டா எலிவேட் ஒரு சூப்பரான கார் ஃப்ரம் ஹோண்டா. பட்டு சரியாக சக்ஸஸ் கிடைக்கல அந்த காருக்கு. சூப்பரான கார், பட் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட ஹெட் யூனிட் மெயினாக பெரிய ப்ளஸ். ஒரு டாப் அண்ட் ஹெட் யூனிட் அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் ஆல்பைன். எக்ஸலண்ட்டான ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹோண்டா எலிவேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஆடியோ அப்கிரேட் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் டெசிபிள் ஆட்டோ. ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், ஏன்னா எக்ஸலண்ட்டான யூனிட் அது. நீங்கள் 3-வே செட்டப் பண்ணுறனா கூட we can do with that head unit itself. ஏன்னா அதில் எல்லா குடீஸ் இருக்குது. Android, Apple CarPlay எல்லாம் வயர்லெஸ், ஆடியோ சிக்னல் எக்ஸலண்ட். ஸோ தாராளமாக அந்த ஹோண்டா எலிவேட்டுக்கு டாப் அண்ட் வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா 3-வே செட்டப் மினிமலிஸ்டிக்காக சூப்பராக பண்ண முடியும். ஓகே, கம்மிங் டு திஸ் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே போட்டிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். ஒரு ஹை லெவல் கன்வெர்ட்டர் வச்சுட்டு, ஒரு ஹீலிக்ஸோட 4 சேனல் ஆம்பிளிஃபயர், மொரேலோட மோனோ ஆம்பிளிஃபயர், சபூஃபர் பார்த்தீங்கன்னா ஆல்பைன், இது எல்லாமே அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஒரு 6 சேனல் ஹை லெவல் கன்வெர்ட்டர் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஒர்க். ஏன்னா அவங்க சென்னையில் தான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஃபுல் செட்டப் சென்னையில் தான் பண்ணியிருக்காங்க. டேம்பிங் முதற்கொண்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட வந்ததுக்கு எனக்கு ஆடியோ குவாலிட்டி சுத்தமாக இல்லை, அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க அப்படி மட்டும். அதுதான் அவங்களோட கொரியாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டெக்கோட 10 சேனல் டிஎஸ்பி இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இவர் வந்து பாசிவாக, ஏன்னா பாசிவாக தான் பண்ணியிருந்துருக்காங்க டிஎஸ்பி இல்லாதனால. ஸோ 2-வே ஆக்டிவ். ஏன்னா இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்கிட்ட ஃபியூச்சரில் ஒரு 3-வே செட்டப் தான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஎஸ்பி ப்ரொவைட் பண்ணியிருங்க அப்படிங்கிற மாதிரி இனிஷியல் கொரியாக இருந்தது. ஸோ ஸ்டெக்கோட 10 சேனல் டிஎஸ்பி. இந்த டிஎஸ்பி வந்து இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஒரு இட்டாலியன் ப்ராடக்ட். நம்ம இட்டாலியன் ப்ராடக்ட் வந்து ஒரு எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் டிஎஸ்பி, இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் நிறையா எம்மா அவார்டு, இந்தோனேஷியா, ஃபிலிப்பைன்ஸ், இங்கே எல்லா இடத்துலையும் எம்மா அவார்டு வாங்கியிருக்கு இந்த சேம் டிஎஸ்பி, சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட்டு. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாமோட சூப்பர் ரிலாக்ஸ் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோஆக்சலும் சேம் சூப்பர் ரிலாக்ஸோட கோஆக்சல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நம்ம கம்ப்ளீட்டாக ஒயரிங் மட்டும் எடுத்துகிட்டு கப்ளர் டு கப்ளர் ஃபிட்மெண்ட் ஒயரிங் பண்ணி அந்த டிஎஸ்பி வச்சு கேலிப்ரேஷன் ப்ராப்பராக பண்ணி ஒரு 2-வே ஆக்டிவ் செட்டப் சூப்பராக கொடுத்தோம். அந்த கஸ்டமர் ஸோ ஹாப்பி, ரிவ்யூ கொடுத்துருக்காரு. உங்கள் ஹோண்டா எலிவேட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆடியோ அப்கிரேட் பண்ணுங்கள். அதனோட பொட்டன்ஷியல் வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்குது. எக்ஸலண்ட் ப்ராடக்ட் அது. எனி 3-வே 2-வே ஹோண்டா எலிவேட் பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. நெருப்பா கொதிக்க நடுசாம வேளையில் வாடை அடிக்க கண் பார்வைதான் பழமாச்சி வைக்க மெதுவாமே நீ மின்னல் அடிக்க ரெண்டும் கூட
கன்னத்தில் முத்தம் கொடுக்க நேத்தி கடைஞ்சி கலன கோச்சி குமி சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க புன வீட்டுக்குள்ள வந்து விடுவேன் புன்னகையில் நீ சென்று பால குடிப்பேன் முந்திடாத சத்தம் போட்டு கத்தி போடுவேன் கண்ணத்துல தேள போல கட்டி விடுவேன் ரோசா பூ இடுப்புல வண்டு போல சுத்தி வந்து தேனை எடுப்பேன் ஒரு சனோ